இந்த சின்ன பசங்க சொன்ன விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவே பரவிட்டு இருக்கு. ஏய் தம்பி, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த சின்ன பையன் கேட்ட விஷயம். இப்போ தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த வருஷத்துலையும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் தேர்தல் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு. காரணம், தளபதி விஜய் அவர்கள் இப்போ புதுசாக அரசியலில் இறங்கியிருக்காரு. அரசியலில் அவருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகவே இருக்கு. இந்த 2026 தேர்தலில் யாரு தான் வெற்றி பெற போறா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே காத்திருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் எல்லா கட்சிகளுமே தங்களோட பிரச்சாரத்தை பரபரப்பாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்பவங்களும் சோசியல் மீடியாவில் வீடியோவாகவும் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் அரசியல் இந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கா அப்படின்னு தான் இருக்கு. அந்த வகையில் இந்த சின்ன பையன் பேசின வீடியோவும் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு. ஒரு திமுக வேட்பாளர் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு ரோட்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரோட்ல 2 சிறுவர்கள் நிற்கிறாங்க. அவரை பார்த்த அந்த வேட்பாளர் என்ன பண்றாருன்னா, தன்னோட கழுத்துல இருக்க டிஎம்கே துண்டு எடுத்து ஒரு சிறுவன் கழுத்துல போடுறாரு. இன்னொரு சிறுவன் கழுத்துல போடும்போது அந்த சிறுவன் என்ன சொல்றான்னா, எனக்கு டிவிகே துண்டு தான் வேணும் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றான். ஒரு நிமிஷத்துல அந்த கூட்டமே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ரெண்டு பேரும் சின்ன ஆர்குமெண்ட் பண்ணுவோம். நான் ஜெயிச்சிட்டா நீ துண்டு போட்டுது, நீ ஜெயிச்சிட்டா உன் டிவிக்கு துண்டை நான் போட்டுருவேன். ஓகே. சிரிச்சுக்கிட்டே அந்த வேட்பாளரும் என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன பையன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு சேலஞ்சு ஒன்று வச்சுக்கலாம். உன் கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா நான் உன்னோட டிவிகே துண்டை போட்டுக்கிறேன், என்னோட கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா என்னோட டிஎம்கே துண்டை நீ போட்டுக்கணும் அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட அவர் சேலஞ்சும் பண்ணுறாரு. இந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு. சின்ன பசங்களுக்கு ஓட்டுரிமையை பற்றி விவரம் கூட தெரியாது. இருந்தாலும் விஜயை திரையில் ரசித்த அந்த சின்ன பசங்க இப்போ அரசியல்லையும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவங்க இப்போவே டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்னு பொறுத்திருந்தே பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.